அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு அரசு பள்ளிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து நம்ம பெற்றிருக்கோம். அதற்கான தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்என்இ அக்கவுண்ட்ல வந்து விடுவிச்சிருக்காங்க. அந்த தொகையை வந்து நம்ம எஸ்என்இ அக்கவுண்ட் மூலம் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதற்கான அக்கவுண்ட் நம்பர் வந்து அவங்க வந்து குடுத்துருக்காங்க. அந்த அக்கவுண்ட் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து வெண்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. நம்ம அமௌண்ட் மட்டும் அந்த அக்கவுண்ட் நம்பருக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணிவிட்டு அதோடைய டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்து நம்ம அவங்களுக்கு வந்து மெயில் அனுப்பணும் அப்படின்னா, நமக்கான பில்லை வந்து ஜென்ரேட் பண்ணி வந்து குடுத்துருவாங்க. அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு பிஎஸ்என்எல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து மாறுபடும். நான் போட்டுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கானது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய மாவட்டத்தில் உங்கள் பிஎஸ்என்எல் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு உங்களுக்கு மாவட்டத்தில் எந்த அக்கௌண்ட் பிஎஸ்என்எல் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டும். இந்த வழிமுறையை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போ வந்து எப்படி வந்து நம்ம பில் போடலாம், அவருடைய காம்பனன்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய குரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் பார்த்திங்க அப்படின்னா, கனரா பேங்க் சிஎஸ்ஏ போர்ட்டல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. அதில் கனரா பேங்க் நமக்கு வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைடு மோடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மினர் லாகிங் யூசிங் நெட் பேங்கிங் யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிவிட்டு உங்களுடைய மேக்கர் ஐடிக்கான கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அதை போட்டுட்டு நீங்கள் லாகின் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் மேக்கர் ஐடிக்கான பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் ஆனோன்னே நமக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பாப்பப் வரும். அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல மெனு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்துருக்கும். அதில் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே இனிஷியல் பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. இதில் கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும். இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த நரேஷன்லேருந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட் கனெக்ஷன் அப்படின்னு போட்டு அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. பிஎஸ்என் பிராட்பேண்ட் கனெக்ஷன் பில்லுன்னு டைப் பண்ணிவிட்டு இதோட சாங்ஷன் ஆர்டர் வந்து டைப் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்சி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இது எத்தனாவது பில் நம்பரோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. இந்த கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் இதுதான் முதல் அக்கௌண்ட். அதனால் 01ன்னு கொடுத்துட்டு நான் 2025 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காலம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாங்ஷன் ஆர்டரு. அந்த சாங்ஷன் ஆர்டர்லேயும் நீங்கள் அது வந்து சேம் அதே இது வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் டைப் பண்ணிவிட்டேன். திருப்பி அதே மாதிரி நம்ம எப்போ சாங்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு டேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த டேட்டில் கொடுக்குறீங்களோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 12ஆம் தேதி இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி டச் பண்ணிங்க அப்படின்னா காலண்டர் ஓப்பன் ஆகும். இந்த காலண்டரை கிளிக் பண்ணி அந்த 12ங்கிறத வந்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த டேட்டில் கொடுக்குமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா வந்து ரிமார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரிமார்க்ஸ்லையும் நீங்கள் சேமாக அதே இதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் ரிமார்க்ஸ்லையும் வந்து டைப் பண்ணிவிட்டு சேவ் ஃபைல் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். சேவ் ஃபைல் கொடுத்துட்றேன். சேவ் ஃபைல் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். ஒரு ஆர்டர் ஐடி கிரியேட் ஆகி வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மடியும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராக்ரஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. க்ரீன் கலரில் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து லோட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ண அப்படின்னா நம்ம டைப் பண்ணது வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து காட்டியிருப்பாங்க. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃப்ளட்ஜ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து நமக்கு போகும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைண்ட் த வெண்டர்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைண்ட் த வெண்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் கொடுத்த ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஆல்ரெடி வெண்டர் கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து நான் போட்டுக்கிறேன். இது வந்து ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்துக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அதனால் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட் நம்ம டைப் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா 2 வெண்டர் ஐடி வந்து வந்திருக்கும். சேம் வெண்டர் ஐடி ரெண்டுமே ஒன்று தான். அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஆஃபீஸர் பிஎஸ்என்எல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக் இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே ஃப்ளட்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த காலம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செல் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ண அப்படின்னா நம்மளுடைய
காம்பனன்ட் கோடு வந்து நம்ம போடணும். இந்த காம்பனன்ட் கோடு வந்து நான் வந்து இப்போ வந்து டைப் பண்ணுறேன். நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இதே காம்பனன்ட் கோடு தான் எல்லாத்துக்குமே. அதனால் இந்த காம்பனன்ட் கோடை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெக்கரிங் காம்பனன்ட் ஐசிடின்னு கொடுத்துருப்பாங்க. இதை டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ரொசீட்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூலுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க, டோட்டல் லிமிட் எவ்வளோ வந்திருக்குன்னு காட்டியிருப்பாங்க. இதில் வந்து உங்களுடைய பில் அமௌண்ட் எவ்வளோன்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைசியாக வந்து பில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுடைய மொபைல் ஃபோனில் அல்லது வந்து உங்களுடைய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான பில் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி டேட் வரைக்கும் 31/12 வரைக்கும் இந்த பில் அமௌண்ட் வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பில் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து பே பண்ணிடணும். 3015 ரூபா. இதை வந்து நீங்கள் பில் அமௌண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய பிஎஸ்என்எல் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம போயிடலாம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3015 டைப் பண்ணிக்க இந்த இடத்துல. எவ்வளோ அமௌண்ட் அந்த பில்லை டைப் பண்ணிவிட்டு ஆட் காம்பனன்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி நமக்கு ஒரு பேஜ் வந்து நமக்கு வந்து கீழே வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்தது ஆட் வெண்டார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த பேஜ் வந்து ரெக்கார்டு ஆடாட்னு வந்திருக்கும். இதை வந்து ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃபுல் வியூவில் வந்துடும். அக்கௌண்ட் நம்பரை ஒரு டைம் செக் பண்ணிக்கிங்க. நம்மளோட ஆர்டர் நம்பர்லாம் க்ரியேட் ஆகிருக்கும். இது க்ரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி நமக்கு வந்து கீழே நமக்கு செலக்ட்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் நெட் பேங்கிங் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா இன்சியல் பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிற பேமெண்ட் ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு போட சொல்லும். அதனால் ஓகேங்கிற பட்டனை கொடுத்து ட்ரான்சாக்ஷன் போட்டுருங்க. ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு போகிறதுக்கான லாகின் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நான் லாகின் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்தன ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. இப்போ மேக் ஐடியில் செய்யக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது இதுக்கான அப்ரூவல் கொடுக்கணும். அதனால் இதை வந்து லாக் அவுட் பண்ணிடலாம். மெனு பட்டனை கிளிக் பண்ணி கீழே லாக் அவுட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த லாக் அவுட் ஆயிரும். லாக் அவுட் ஆனதுக்கப்புறம் மடியும் வந்து நம்ம வந்து செக்கருக்கானதை பாஸ்வேர்ட் போட்டு நம்ம லாகின் பண்ணணும். அடியும் அட்மினர் லாகின் போய்க்கிங்க. போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செக்கருக்கான யூசர் ஐடியும் அதுக்கான கேப்சா கோட் நீங்கள் போட்டுக்குங்க. செக்கருக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் ஆயிரும். 1 or 2 seconds வெயிட் பண்ணுங்கள். இப்போது க்ளோஸ் கொடுத்துடலாம். க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெனு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் வந்து அப்ரூவல் அப்படிங்கிற காலத்தை டச் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து டச் பண்ணிக்கிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செலக்டர் ஆர்டர் ஐடி அங்கே கொடுத்ததை வந்து மேக்கரில் கொடுத்தது இங்கே காட்டியிருப்பாங்க. அதை வந்து டச் பண்ணிவிட்டு ஃப்ளட்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க. யாருக்கு பணம் அனுப்புகிறோம், அவங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு எல்லாமே சரியாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணிக்கிங்க. நீங்கள் சரியாக இருக்குதான்னு பாருங்கள். சரியாக இருந்துச்சு அப்படின்னா அப்ரூவல் கொடுத்துருங்க. ஒருவேளை தவறுக்கலாக இருந்தால் நீங்கள் ரிஜெக்ட்டும் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எனது எல்லாமே சரியாக இருக்கனால வந்து நான் அப்ரூவல் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ஐடி வந்து போட சொல்லுவாங்க செக்கருக்கானது. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் போகிறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைக்கு போகும். இப்போது செக்கருக்கான ட்ரான்சாக்ஷன் வந்து நம்ம போடணும். போட்டால் அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ வந்து நான் லாகின் கொடுத்துட்றேன். லாகின் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் ட்ரான்சாக்ஷன் பேமெண்ட் அப்ரூவல் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஐடி வந்துருக்கு. இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் ஐடி நாளைக்கு வந்து உங்களுக்கு பில்லுக்கானதை வந்து நம்ம கேட்பாங்க. இந்த ஆர்டர் ஐடி எங்கே இருக்கும் அப்படின்னா மடியும் நம்மளுடைய மேக்கர் அல்லது செக்கர்லேயும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். மெனு பட்டனை கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ரிப்போர்ட் அப்படிங்கிற காலத்தை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் அப்படிங்கிற காலத்தை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் நமக்கு இப்படி வந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த செலக்ட் அக்கௌண்ட் அவங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்கூல் நேமும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் பில் கேட்டிருப்பாங்க, ஃப்ரம் டூ கேட்டிருப்பாங்க. நீங்கள் டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் டேட்டை வந்து இன்றைக்கி டேட்டுக்கும் அது
டூ டேட்டும் வந்து இன்றைக்கி செலக்ட் பண்ணிட்டு சர்ச்சுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படின்னா இன்றைக்கி பில் போட்டதுக்கான நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே டிரான்சாக்ஷன் டேட்டு எல்லாமே வந்திருக்கும். இதை வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணது பிடிஎஃப்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து வியூ பார்த்துக்கலாம். வியூ பார்த்துட்டு எல்லாமே தகவல் சரியாக இருக்கும். நம்மளுடைய டிரான்சாக்ஷன் ஐடி மெத்தட் நம்ம ஸ்கூலோட நேம் அக்கௌண்ட் நம்பர் அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு அப்படியே மெயிலாகவும் நம்ம பிடிஎஃபாகவும் கூட நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். அதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய மெயிலுக்கு நீங்கள் அனுப்பினா மட்டும்தான் அவங்க வந்து பில் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் அனுப்புறதுனால எந்த ஸ்கூல் வந்து அனுப்புனாங்க அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரியாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய பிஎஸ்என்எல் உங்கள் மாவட்டத்துடைய பிஎஸ்என்எல் அலுவலகத்துக்கு அவங்களுடைய மெயில் ஐடி வாங்கி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பள்ளியோட டீட்டெயில்ஸ் மற்ற எல்லாமே வந்து இடம்பெறணும். அதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட் உங்களுடைய ஃபோன் நம்பர் பிஎஸ்என்எல் ஃபோன் நம்பர் அப்புறம் வந்து உங்கள் பள்ளியோட மெயில் ஐடி மற்றும் உங்களுடைய ஃபோன் நம்பர் பிஎஸ்என்எல்கான ஃபோன் நம்பர் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைலை வந்து நீங்கள் மெயில் ஐடியாக சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வர வச்சு உங்களுக்கான பில்லை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது வந்து உங்களுக்கு மெயிலே உங்களுக்கு வந்து பில்லை வந்து அனுப்பிச்சிடுவாங்க. இந்த வழிமுறையை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.